ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி வாழைப்பழ பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரெசிபியும் கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். யாரெல்லாம் வாழைப்பழ பஜ்ஜி பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு 2 பொருட்கள் இருந்தாலே போதும். கடலைமா வாழைப்பழம் ரெண்டுமே இருந்தாலே நாங்கள் வாழைப்பழ பஜ்ஜியை வீட்டிலேயே ஈஸியாக செய்திடலாம். ஸோ நான் வாழைப்பழம் 2-3 வாழைப்பழத்தை வச்சுக்கொண்டு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வாழைப்பழத்தை தோலை நீக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நுனிப்பகுதியை நீக்கி அதுக்கு பிறகு நாங்கள் 2 பீஸ் போட்டுக்கொள்ளுவோம். அதுக்கு பிறகு பாருங்கள், இப்படி நீளப்பாட்டில் நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். சரியான சின்னனாக வெட்டி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய இந்த சைஸில் வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் தான் வாழைப்பழ பஜ்ஜி கரியாமல் செம்ம டேஸ்டியாக வரும். ஸோ பாருங்கள், நான் வெட்டுற மாதிரி இந்த நீளப்பாட்டில் வெட்டி எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே அப்படி நாங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, பாருங்கள், இனி இதுக்கான மாக்களை ரெடி பண்ண வேணும். மாக்களவைக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே நான் கடலை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ தேவையான அளவு கடலை மாவு சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் உப்போடு சேர்த்து 2 மிளகுமே சேர்த்து இடித்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் முறைப்புக்காக. ஸோ நீங்களுமே விரும்பினா எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த மிளகை போடாமல் இருக்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் வர வேணும். ஏன்னு சொன்னால் இன்னும் தண்ணி விட்டோம்னு சொன்னால் வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரப்பதமே இருக்கிறதால எங்களுக்கு இந்த பதத்தில் எடுத்தாலே ஓகேயாக இருக்கும். ஸோ பாருங்கள், மாக்களவு ரெடி ஆகிட்டுது. இதுக்கு வாழைப்பழத்தை நாங்கள் துவைச்சி எடுத்துடலாம். ஸோ பீஸ் போட்ட வாழைப்பழங்களை துவைச்சி எடுத்து நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுவோம். ஸோ பாருங்கள், எல்லாமே துவைச்சி எடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி நாங்கள் பொரிக்க தொடங்கிடலாம். ஓகே, வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிட்டுது. எண்ணெய்க்குள்ள நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். ஒன்றொண்டா போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் உடனே திருப்பி விடக்கூடாது. உடனே திருப்பி விட்டோம்னு சொன்னால் அது பிஞ்சு போயிடும். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த பொன் நிறத்தில் வந்த பிறகு அதை நாங்கள் திருப்பி விட்டுருவோம். பாருங்கள், இப்படி திருப்பி விட்டுடலாம். ஸோ பொன் நிறத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, வாழைப்பழ பஜ்ஜி ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது ரெடி ஆகிட்டு. ஸோ நாங்கள் இறக்கிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே இறக்கின பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இனிப்பு புளிப்பு சுவையோடு செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பழ பஜ்ஜி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வித்தியாசமான ரெசிபி பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பாய்.